ஹாய், சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மதிய வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ மதியம் தான் எடுக்கிறேன், ஈவினிங்காக ரிலீஸ் ஆகும். எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் கொடுங்க சேனலுக்கு. எல்லா பெண்கள்லாம் வெளியில் போயிட்டு டயர்டாக வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் குழந்தைமார்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு சமையல் செய்வாங்க இல்லையா? அந்த சமையலை வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். எம்மி நூடுல்ஸ் மாதிரி. நூடுல்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அதிகம். சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அதுக்காக நான் என்ன சமையல் பண்ண போகிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். வடைச்சட்டி தக்காளி சாதம் தாளிக்க போகிறேன். எப்படி இருக்கும்னு கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு அது, சரிங்களா? எமர்ஜென்சி சாப்பாடு அது. காய்கறி எதுவும் தேவையில்லை, வெங்காயம் தக்காளி 2 மட்டும்தான் தேவை, சரிங்களா? நான் எப்படி செய்கிறேன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க ப்ளீஸ். மை ரிக்வெஸ்ட், ஓகேயா? சரி வாங்க சமையலுக்குள்ளே போகலாமா? இதுக்காக நான் சாப்பாடு வந்து 2 டம்ளர் குக்கர் சாப்பாடு வச்சுருக்கேன். ஆறிட்டுருக்கு. ஆனால் இவ்வளவும் தாளிக்க போகிறதில்ல, பாதி மட்டும். இதுக்காக ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை தழை, கொஞ்சம் தக்காளி, ரொம்ப இல்லை 3 தக்காளி, சரியா? இதுக்காக கடுகு, பெருங்காயத்தூள், கரம் மசாலாத்தூள், வரமிளகாத்தூள், எண்ணெய், உப்பு, இவ்வளோதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி தாளிக்கிறேன்னு காட்டுறேன். அடுப்பில் வானலில் வச்சாச்சுங்க, சரிங்களா? இப்போ நான் இதை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்றிக்கிச்சு, ஐயோ பற்றிக்கிச்சு. சரி, ஓகே, வாங்க நம்ம வானலில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடுவோம். தக்காளி சாதம் தாளிக்க கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே, நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லெண்ணெயில் செய்யலாம், ரீஃபண்ட் ஆயிலில் செய்யலாம். நான் கடலெண்ணெயில் செய்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு எப்படி வெடிக்குதுன்னு பார்த்தீங்களா? கடலெண்ணெய் லைட்டாக நுரப்பொங்கி வருது. இது எதனால் வரும்னா, நான் கடலப்பருப்புலேயே வந்து கொஞ்சம் சிறு பருப்பாக போட்டு அரைச்சா இந்த மாதிரி நுர தட்டிட்டு வரும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, நான் வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயத்தை சேர்த்தாச்சுங்க. கையில் செல்லை வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறதுனால மொபைல் பிடிக்க ஆள் இல்லை. நிறைய பேர் இதில் கடலப்பருப்பு நிறைய சேர்த்துவாங்க. அந்த மாதிரி சேர்த்தாதீங்க, அது சாப்பிடும்போது கடிக்க கஷ்டமாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம், அதனால் சொல்கிறேன். இப்போ இது வணங்கண்ணே. இப்போ தக்காளி சாதத்துக்கு சைடிஷ் நமக்கு எதாவது வேணும்னா அப்பளம் தொட்டுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் பொரிச்சிக்கலாம். சிம்பிளான வேலை, சரியா? இந்த வெங்காயம் வந்து வணங்குறதுல தாங்க ஒரு சமையலோட டேஸ்ட்டே இருக்குது, சரிங்களா? நல்லா வணங்கணும். நல்லா ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகி வரணும், நல்லா மெரூன் கலரில். இப்போ நான் வணங்கினதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம் சுருங்கி மெரூன் கலரில் மாறிடுச்சு. இப்படி தான் வெங்காயத்தை வணக்கணும். குழம்புக்காக இருந்தாலும் சரி, பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வணக்கி நம்ம குழம்பு வச்சா அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். இப்போ இது கூட நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து டக்குன்னு வணங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம உப்பு தான் சேர்க்கணும். அது என்னன்னு தெரியலைங்க, தக்காளிக்கு உப்புக்கு ஆகாது போல வந்து டக்குன்னு கரைஞ்சிடும். இந்த தக்காளிக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை வதக்கிடலாம். தக்காளி வணங்கட்டுங்க. பாதி வணங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி பாதி வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன சேர்த்த போகிறோம்னா, லைட்டாக பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள்,
வீட்டில் அரைச்ச பொடிங்க, கரம் மசாலா பொடி லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த தக்காளியை வணக்கணும். இப்போ தான் தக்காளி நல்லா வணங்கிடுச்சுன்னு தெரியும். டேஸ்ட்டு சாப்பாடுக்கு நல்லா கொடுக்கும். நம்ம இது சாப்பாடு குக்கரில் வைக்கும் போதே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். நான் கொஞ்சம் சாப்பாடு ஆற வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன். நீங்கள் சாப்பாடை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் நீங்கள் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா சாப்பாடு விசில் வந்தோடனே போட்டு பரட்டிக்கலாம். சரிங்களா? ஸ்கூல் பிள்ளைய நிறைய பேர் வந்து குழம்புலாம் அதிகம் விரும்ப மாட்டாங்க. சரியா? அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பாடு தாளித்து கொடுத்தா நல்லாயிருக்கும், சாப்பிட்டுக்குவாங்க. சரி, தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நான் காட்டுறேன். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் சாப்பாடை கொட்ட போகிறோம். ஆல்ரெடி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சாப்பாட்டை போட்டு பெரட்ட போகிறோம். சாப்பாட்டை இதில் போட்டுக்கிறேன், இருங்க. சாப்பாடை இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை பெரட்டிடலாம். ஆல்ரெடி தக்காளி வணங்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேங்க. சாப்பாட்டு கலவை சேர்த்தாச்சு. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் இந்த சாப்பாடில் வந்து நல்லா ஒட்டி டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு தம்முனா ஒன்றும் இல்லைங்க, தீயை அதிகமாக வச்சு ஒரு சூடு ஏற்றிட்டு அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். தீயை லைட்டாக தூண்டி வச்சுருவோம். ஒரே ஒரு தம் ஏறினா போதும். இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு சைடிஷ் அப்பளம் போட்டாச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் முடிஞ்சால் வந்து சாப்பிட்டு போங்க. இத்தினோண்டு சாப்பாட்டுக்கு எத்தனை பேத்துக்கு பரிமாறுவீங்கலாம் கேட்கக்கூடாது. சரியா? ஓகே, பாய்.